30 இயர்ஸ் வந்தாலே ஜாதகமே பார்க்க வேண்டாம். அதை தூக்கி வச்சுருங்க. மன பொருத்தம் பாருங்கள். அந்த குடும்பம் பிடிச்சிருக்குதா, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, அதை பாருங்கள். அதை எதையும் பார்க்க வேண்டாம். வருமானத்தை கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% இப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப டிராஸ்டிக்காக டிஃப்ரெண்டாக இருந்தால் பண்ணாதீங்க. 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம 1 லட்சம் இருக்குது, ஒரு 80,000 இருக்காது, ஓகே ஃபைன் குட். 30 இயர்ஸ் வந்தாலே ஜாதகமே பார்க்காம போகிறது இன்னும் உத்தமமான நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். திருமணம் தள்ளி போகிறதுல ஜாதகத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஜாதகம் நல்லது தான், அது பொய் கிடையாது. சொல்லக்கூடியவர்கள் தான் குவாலிஃபை ஆனவங்களான்னு பார்க்கணும். நல்லா சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, சில பேர் ஏதோ அன்றைக்கி கலெக்ஷனுக்காக பண்ணவங்களும் இருக்காங்க. இது யார் என்னன்றது எப்படி தெரியும்? டாக்டர்னா எம்பிபிஎஸ்ஸாக படித்தாரா இல்லையான்னு அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். ரெஜிஸ்டர்ட் பர்சன் இவர் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நம்பிக்கை போலி டாக்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் ஒரு களை எடுக்கிற வேலையை கவர்மெண்ட் பண்ணுது இல்லையா? இப்போ ஜோசியன்னா கூட அதுக்கு குவாலிஃபைடு தானாங்கிறத பார்க்கணும். நீ தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி ரிட்டையர் ஆனவங்களாம் இன்றைக்கி ஜோசியம் சொல்கிறேன்ட்டு வந்துட்டா மக்கள் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறாங்க, பெயினில் இருக்காங்க. அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இது இப்படியாகலாம், பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணணும்னு கலெக்ஷனில் சில பேர் இறங்குறதுனால ஜோசியத்து மேலே சந்தேகம் வரும். ஜோசியம் பர்ஃபெக்ட், சொல்லக்கூடிய நபர்கள் பர்ஃபெக்டா அப்படின்றது அந்தந்த ஏரியாவில் மக்கள் தான் டிசைட் பண்ணணும்.